எனக்கு முன்னாடி சீனியர் இவர் தானே? ஆமாம், கண்டிப்பாக. இந்த சீனியர் பண்ணுறது பூரா பார்த்துக்குங்க. ஐயோ, டக்குனு ஃபர்ஸ்ட் கீர் போடாம அவனுக்கு துண்டி வச்சுப்பாவோ. அது நம்ம வேற வரோம். வேற வண்டி வந்தா கூட பரவாயில்ல, நமக்குள்ளே வருவாங்க. ஐயோ, இப்போ வேற கேமரா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தானே கேமரா நான் முன்னாடி வைக்க மறந்துடுறேன். எல்லாத்துக்கும் பயங்காட்டி நான் ஒரு செகண்ட். எப்படி வந்தா பாரு டக்குன்னு. ஓவர்டேக் பண்ணிடுங்க, தப்பு இல்லை, ஸ்பேஸ் இருக்குல்ல முன்னாடி. போ போ போ. அடி ஆல்ரெடி பயப்படாது. ஏன் அந்த வண்டியை பார்த்துட்டு பயம் வந்துச்சு? கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஸ்லோவாக போய் ரைட்டில் போய் லெஃப்ட் வந்தனாலும் பார்த்தேன் அப்படிங்கிறியா? இதெல்லாம் கிடையாது. நீ யோசிக்கணும். ஆட்டாக்கு முன்னாலே உனக்கு 100 அடி ரோடு தெரியுது, யாரும் வரலன்னு தெரிஞ்சிச்சு. நீ எப்படியே ஓவர்டேக் பண்ணுற ட்ரை பண்ண வேண்டியதானே. இவர் போகிறாருன்னா இவரை தாண்டமா நீ இங்கேயே முடிவு எடுக்கணும். சரிதா? போகலாம். ஆப்போசிட் வண்டி வந்துட்டால் நம்ம நிறுத்திக்கலாம், இல்லைன்னா நம்ம தாண்டி போயிட்டே இருக்கலாம். ரைட்டு. நம்ம ரோடு கம்பேக் கொடுக்குறேன். டெய்லி கம்பேக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாளைக்கு போட்டு எக்ஸைட் முடிச்சிட்டியே.
அவர் வழி விட்டார் போயிடும் எப்படி பயந்தார வச்சுருவாங்க. டக்குன்னு முடிய மாற்றிடணும் முனேஷ். முடிவு மாத்திரமா இல்லையோ 3வது கீர் மாற்றிக்கோ. கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. என்ன தம்பியா எல்போட பார்த்தாலே வழி விட்டுறாங்க. கண்டிப்பாக ராஜா. அதுலதான் பவர். இதெல்லாம் பேசு வக்கனையா பவர் அப்படின்னு. 3வது கீர் போடணும் கிளச்சை பிடிக்கணும்லாம் தெரியாது. ஏன் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. ரைட்டில் போகலாம். தார் காரை வச்சு வீடியோ போட்டுருந்தேன்ல, இங்கே தான் போட்டாங்க. இங்கே ஆமாம், இந்த கோயில் தான். அந்த தாரை வச்சு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன். டிபி எதானே வச்சுருக்கீங்க? ஆமாம். ஒத்த கையில் கூட ஓட்டு, ஏன் ஓட்டுன்னு கேட்க அந்த கையை எக்ஸ் போடாத சரியா? அவர் பாரு மோனே செல் போர்டுன்னு தெரியாமல் கூட பாஸ்ட் லைட் போட்டு காட்டிட்டு வர்றாரு. அவங்களும் எல்போர்டு, அவங்க டாக்ஸியா? இப்போ லெஃப்ட் சைடு வேலை எங்கண்ணா இருக்கு? புரியல. திருப்பிட்டு இதான் நம்ம வண்டி நம்ம கவர்மெண்ட் டீகளை எழுதிட்டு கேட்கலாம். நம்ம ரோட்டில் வராது போகலாம். செகண்ட் கீர் போட்டுருவோம். நேற்று இந்த தப்பை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன் முனேஷ். நீங்கள் இந்த தவறு செய்கிற வரைக்கும் நான் உங்களை இந்த ரோட்டில் மட்டும் தான் கூப்பிட்டு வருவோம் முனேஷ். கிளியர் ஆகிற வரைக்கும். ஹார்ன் அடிக்கணுமா முனேஷ்? என்ன கேட்டீங்க? இப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடு வீல் எங்கே இருக்கு? லெஃப்ட் சைடு வீல், லெஃப்ட் சைடு ஒரு வீல் இருக்கு ஃபர்ஸ்ட். ஆமாம், அது எங்கன்னா காரில் தான் இருக்குது. காரில் வைக்கலாம். அது எப்போ எனக்கு நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியலையே தாங்க. எனக்கு இந்த லெஃப்ட் சைடு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலண்ணா. அதனால தான் செகண்ட் கீர் போட மாட்டேங்கிறியா? இல்லை அதை கேட்குறேன், அதனால போட மாட்டேன். இல்லை இப்போ இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு லைன் இருக்கா? இப்போ நம்ம காரோட அந்த டயர் வந்து அந்த லைனில் காருக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாது. காரை விட்டு ஒரு 10 அடி 20 அடி தாண்டி கெஸ் பண்ணியே ஓட்டு. லெஃப்ட் சைடு வீல் உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். நான் சொல்ல புரியுதா? நீ இங்கேயே பார்க்கணும்னு எதிர்பார்க்காத, தள்ளிப்பார். ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டும் போது தான் நெருங்கி இருக்கவங்கள பார்க்கணும். ரொம்ப டிராஃபிக்கு சுற்றி வண்டி இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கவங்க பூரா பற்றி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட்டு ஒரு 10 அடி தள்ளிப்பார். வீல் இவங்க ஸ்டடியாக இருக்க என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு. ஆனால் மஞ்சள் கொடி கிட்ட வந்து
வந்துடுறாங்கண்ணா இப்படி தானே போகலாம். கீழே இறங்கி விட்டுருக்காரு. ஏ அவரெல்லாம் படா சைஸ் காடிமா, கீழே இறங்கினாருன்னா வண்டி கீழே இறங்கிடுமா. அக்கா எப்படி இருந்துச்சு ஓகே உனக்கு? ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓடு நல்லா இருக்கு. பிரேக் பிடிச்சிட்டா பயம் இருக்கு. குளிக்கல டக்கு டக்கு டக்குலாம் கேட்காது. பிரேக் உங்கள் கால் கடியில் தான் இருக்குது. ஆமாங்க. சரியா, கால் எக்ஸைட்டில் வச்சுட்டே போகக்கூடாது. நேரம் போகலாம். யாரும் வந்துடாதீங்கடா, யாரும் வந்துடாதீங்கடா, என் உனே செவிடு தானே. Exactly. கம்பேக் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் கம்பேக் கொடுக்க முடியாது. மூணாவது கீர் போட முடியாது. லாரி நிற்கிது. நான் மூணாவது கீர் போட்டு என்ன பிரயோஜனம் கேளு. கொஞ்சம் மீட்டர் கொண்டு நிற்கும். லாரி கீர் போட்டோம். ஸ்கூட்டி தான் ஜாலியாக போயிடுறாங்க. லைட்டாக ஒரு காட்டுனான்னு வச்சுக்கோ, அப்படியே போயிடுவார். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து திருப்பிட்டு இருக்காங்க. அவனுங்களே ஏர்வாடியாட்ட போயிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக போகிறாங்கன்னு சொல்கிறேன். எங்கள் பேர் இதெல்லாம் தேவையா? இப்போலாம் ஃப்ரண்ட் கேமரா போடணும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி முன்னால் வச்சுக்கலாம். போகலாம். போகலாமா? போகலாந்துங்க. நம்ம மூமெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் 7 நாள் ஆச்சு. பிரேக்லேருந்து கால் எடுக்க மாட்டேங்கிறா. சரியா, அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி டென்ஷன் ஆகிக்காதீங்க. சரி. பட் அதை மெயினில் பதிவு பண்ணிக்க. நம்ம இப்படி தான் காலை எடுக்கணும், இப்படி பிரேக்கை விடுங்கிறது மெயினில் பதிவு பண்ணிக்க. ஏன்னா நடு ரோடு நம்ம கிட்ட வரும்போது ரைட் இருப்பீங்க. புரியல. இந்த ஆம்னி இப்போ வந்துச்சுல, ஆமா. நடு ரோட்டு வரையும் வந்துடுறாங்க நம்ம கிட்ட வரையும். அப்புறம் டக்குன்னு லெஃப்ட் போயிடுறாரு. அவர் ஓட்டி பழகிட்டார், அதனால் அப்படி போகிறாரு. அவருக்கு பயம் இல்லை, அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் ஓட்டி பழகிட்டோம்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்வீங்க. அப்பாவில் ஒருத்தர் 10 நிமிஷம் ஓட்டினா நோட் பண்ணியா? ஆமாம், கரெக்டாக 16 நிமிஷம் ஓட்டினா இறக்கி விட்டேன். பார்த்து உழுந்துட்டு பார்க்குறேன் பாரு, இப்போ கண்ணு மட்டும் தெரியுது. அந்த மாதிரி ஓட்டி பழகிட்டா நீங்களும் அந்த வேலையை செய்வீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிட்டே வந்துருந்தாங்க. நம்ம இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி போகணும், இப்படி வரணும்னு ஆட்டோமேட்டிக்காக மெயினில் பதிவாயிடும். இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பயமாக இருக்குது, புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதை புரிஞ்சுட்டா பார்ப்போம். நீங்கள் 2 வீலர் ஓட்டும்போது நடு ரோட்லேயே போவீங்க. பின்னால் வர கார் ஹார்ன் அடித்தா இவன் எதுக்கிட்ட ஹார்ன் அடிக்கிறேன் வைங்க. ஏன்னா இப்போ தெரியுது அதனுடைய வழி. கார்காரன் ஏன் ஹார்ன் அடிக்கிறான்னு. அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கார்காரன் தான் ரைட்டில் வரணும்னு பார்த்தா 2 வீலர்காரன் அப்படி தானே வராங்கிறியா? அதுக்கு மேலே ஒரு மெயின் ரோட்டில் இறக்கி விட்டு லெஃப்ட் போய் உள்ளே போயிடலாம். ஓகே. யாரை பார்த்தாலும் நம்மளை இடிக்க போகிற மாதிரியே இருக்குண்ணா. ஏன்னா அதுவே ஆமாண்ணா, இவங்க கிட்ட தான் வந்தார். ரொம்ப கரெக்டு தான். இது வேறு அவரை காருக்குள்ளே ஏற்றிட்டு பண்ணாராம். ஈரை பார்த்து போட்டோம். இல்லை கரெக்டு தான். ஓகே.
ஓகே 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 ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இன்னைக்கு பரவாயில்லையா? கண்ணாடி இறக்கி கீழே அவர்கிட்ட. ஓ சாமண்ணா, தம்பி என்னமோ கேட்குறேன் உங்கள்கிட்ட. ப்ரோ இன்னைக்கு எப்படி ஓட்டினேன்? இங்கே 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 ஓகே ப்ரோ, இன்னைக்கு எப்படி ஓட்டினேன்? இங்கே நிற்கிறாரா? ஓகேவா? சரி போயிட்டு வரேங்க. போகலாமா? எப்போலாம்? நம்ம ரோடு லெஃப்ட் போடுங்க, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. ஆல்ரெடி இப்படி இப்போ தான் இப்படி நின்று வரோம். புரியல. மறக்கக்கூடாது தம்பி. ஓகே இப்படி கொடுத்துட்டு இப்படி அந்த பாஸ்வேர்ட் ஆன் பண்ணிட்டேன் நிற்கலாம் வரும். புரியல. நிற்க மாட்டார், ஓரமாக போயிடுவார், அவ்வளோதான். அவர் நிற்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவர் உனக்கு வழி விடணும்னு அது மட்டும்தான். அவர் நிற்கணுன்றதெல்லாம் கிடையாது. அவர் உனக்கு வழி விட்டால் போதும், அவ்வளோதான். பாஸ்வேர்ட்லாம் ஆன் பண்ணி பழகிட்டேன். ஏன் மணி கீர் மட்டும் தான் செகண்ட் கீர் போட வர மாட்டேங்கண்ணா, மற்றபடியெல்லாம் ஓகேண்ணா. நீ மூணாவது கீர் போட்டு மறுபடியும் வந்து ரெண்டாவது கீர் போட்டு வந்துருக்கலாம், தப்பு இல்லை. கீர் கோச்சுக்காது. ஏழரை மணி ஸ்கூலுக்கு என்ன 6வது 7வது தான் முடிப்பாங்க. காலேஜ் படிக்கிறவங்களே 6 மணிக்கு போகிறோம். 6 மணிக்கு போகலண்ணா, பஸ் ஏறுறேன். அவங்க வேணா தப்பு. ஐசியக்காரன் நான் முதல்ல ஒரு 7:15 தான் வந்துட்டு இருந்தோம்ண்ணா. நீங்கிட்ட கொண்டு போய் 9 மணி 8:45 அந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு இருந்தான். இன்னைக்கே லேட் ஆச்சுன்னா 9 ஆயிரும். ஏற்றியோட ஒரு பீடு கட் அடிச்சுட்டு உள்ளே போயிருவாங்க. இப்போ என்னன்னா எல்லாரும் கட் அடிக்கிறாங்கன்னு 6:30 பஸ். 3வது கீர் போட்டு மறுபடியும் அங்கே போய் 2வது கீர் போட்டுக்கலாம். மோனேஷ் அது போடலாமா வேண்டாமா யோசிக்காது. மோனேஷ் 6:30 நினைக்கும் போதே வேதனையாக இருக்குனாங்க. 6:30 நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கணும். பஸ் ஸ்டாப்பில் ஆமாம். 5:45 எடுத்துக்கணும். உங்கள் பஸ்ஸை வருது பார்த்தேன். என்ன காலேஜ்? எஸ்என்எஸ். நீங்கள் நான் இங்கிலீஷ் முடிச்சிட்டேன், பாஸ்வேர்ட் முடிச்சிட்டேன். ஆறு அடிச்சிருக்கோம்.
அடிச்சிருக்கணுமா மாற்றிருக்கணுமா பண்ணியிருக்கணுமானே கேட்குறீங்க. நான் பண்ணுன்னு சொல்லணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆமாம் ராஜா, அந்த நர்ஸுக்கா திட்டுறாங்க. நைட் டியூட்டி முடிச்சாங்க. ஆமாம் அடி யார் நடி. எங்கள் அம்மா பாருங்க. ஆமாம் ஓட்டுறியா இல்லையா அப்படின்னு. அது உங்களை பார்த்து எங்கேயே நிறுத்திட்டாங்க. உங்களை பார்த்து எங்கேயே நிறுத்திட்டான். இல்லை அவ்வளோதான். நாங்கள் போனோம் கிரண். ஓகே. நான் கொச்சு ஓகேங்க. 15 நாளுங்க.